வணக்கம் நேயர்களே. விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை பானுவும் மதியும். எழுதியவர் கதையாசிரியர் சந்திரா மனோகரன். கதைக்குள்ள போலாமா? மதி அகிலாவை திருமணம் செய்து கொண்ட பின் கொல்கத்தா சென்று வர வேண்டும் என்கின்ற அவனுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறியது. ஊர் பங்காளி பானு அங்கிருப்பதால் பிரச்சனை இல்லை. அவனும் தொடர்ந்து அழைத்து கொண்டு தான் இருக்கிறான். எப்படியும் 20 நாட்களாவது தங்கியிருந்து இந்தியாவின் 3வது பெருநகரத்தை அலசி எடுத்து விட வேண்டும். தாகூர் வீடு, மதர் தெரேசா வீடு, விக்டோரியா மெமோரியல், இந்தியன் மியூசியம், நேஷனல் லைப்ரரி, அப்புறம் சுந்தர்பன் நேஷனல் பார்க். ஆஹா, கொல்கட்டா சிட்டி ஆஃப் ஜாய் ஆயிற்றே. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் கனவை இயற்கை கழித்து விட்டது. மகிழ்ச்சி, பசி, தாகம் யாவும் இழந்த நிலையில் மதியம் அகிலாவும் கொல்கத்தா பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு சென்னைக்கு திரும்பி வந்து விட்டார்கள். சென்ட்ரல் வந்திறங்கியதும் பரபரவென்று ஒரு கால் டாக்ஸியை பிடித்து அடையாறு விவேகானந்தர் வீதியில் 4வது குறுக்கு சந்தில் இருக்கும் பி டைப் 6ஆம் நம்பர் வீட்டு முன்பு நிற்க விடிகாலை 6 மணிதான் ஆகியிருந்தது. பக்கத்து வீட்டு உமா இரும்பு கேட் முன்பு கோலம் போட்டு கொண்டிருப்பதை பார்த்தார்கள். நீண்ட பெருமூச்செறிந்தவாறு இருவரும் அயற்சியுடன் இறங்கினார்கள். இவர்களை பார்த்ததும் அவளுக்கு ஆச்சரியம். சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆன்டி, என்னாச்சு? திரும்பி வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொன்னீங்க, திடுதிடுப்பா வந்து நிக்கிறீங்க? திடுக்கிட்டவளாய் கேட்டாள். என்னம்மா, நீ நியூஸ் பார்க்கலையா? ஒரிசாலாம் ஒரே மழை வெள்ளம். விஜயவாடாவுக்கு மேல எந்த ட்ரெயினும் போறதில்ல. அதனால ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டோம் என்றான் மதி அனாயசமாக. அகிலா கணவன் முகத்தை இமையாது பார்த்தாள். அப்படியா? இருங்க, சாவி எடுத்துட்டு வரேன். பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடியவள் கொத்து சாவியையும் ஒரு பாக்கெட் பாலையும் எடுத்து கொண்டு வந்தாள். சூடா காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்க ஆன்டி. 10 மணிக்கு டிஃபன் எடுத்துட்டு வரவா என்றாள். மதி கையில் இருந்த சூட்கேஸை வாங்கி பால்கனியில் வைத்தவாறே, நோம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்றவாறு அகிலாவை கைத்தாங்கலாக அழைத்தபடி உள்ளே நுழைந்தான். நேற்று நள்ளிரவில் தான் கொல்கத்தா செல்லும் ஹவுரா மெயிலில் பயணத்தை துவங்கினார்கள் மதியும் அகிலாவும். ஊர் பங்காளி பானு வீட்டு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக திட்டம். நெடிய பயணம். இரவு உணவுக்கு பின்னர் உறக்கம். வெளியே மழை சக்கை போடு போட்டு கொண்டிருந்தது. தடக் 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 என்ற பேரொலியுடன் ரயில் நெல்லூரை தாண்டியிருந்தது. விஜயவாடாவுக்கு இன்னும் நேரம் பிடிக்கும் போலிருந்தது. வெளியே பருவும் வெளிர் நிறம். மழை இன்னும் ஓயவில்லை. விடியல் நேரத்தில் விஜயவாடாவில் ரயில் நின்றிருந்தது. ஸ்டேஷனில் அலைமோதும் கூட்டம். உறக்கம் கலைந்து சோம்பல் முறித்தவாறு மதி எழுந்தான். அகிலா பாத்ரூமுக்கு போனாள். ஆங்காங்கே காச்சு மூச்சென்று சத்தம். மதி கீழே இறங்கி இட்லி பொங்கல் வாங்கி வந்தான். இருவரும் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு காஃபி அருந்தினார்கள். 1/2 மணி நேரம் ஆயிற்று. 3/4 மணியும் கடந்தது. ரயில் புறப்படுகிற மாதிரி தெரியவில்லை. மதி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். ஆளாளுக்கு போய் விசாரிச்சுட்டு வர்றாங்க, நீங்களும் போய் பாருங்களேன் என்றாள் அகிலா கொட்டாவி விட்டவாறு. மதி போய் விட்டு திரும்பி வந்தான். ட்ரெயின் விஜயவாடாவோட சரியா, அப்படி போனாலும் ஸ்ரீகாகுளம் வரைக்கும் தானா? ஏன், என்னாச்சுங்க? புவனேஸ்வர் கரக்பூர் ட்ராக்ல எல்லாம் ஒரே வெள்ளமா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரெயின் எல்லாம் போறது ரொம்ப கஷ்டமா. இப்ப என்னங்க பண்றது? We will wait. அநேகமா இதே ட்ரெயின்லயே திரும்பவும் சென்னைக்கு போக வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறிது நேரம் மௌனம். அவர்கள் சீட்டின் எதிர்ப்புறம் பக்கத்தில் இருந்தவர்கள் யாரும் இல்லை. இருவரும் கால்களை நீட்டி நெட்டி முடித்தவாறு ஹாயாக அமர்ந்திருந்தார்கள். ஏங்க, பேக்ல லெஃப்ட் சைட்ல ஓரத்துல ஒரு மருந்து இருக்கு, அதை கொஞ்சம் எடுங்க, சாப்பிட்ட உடனே போட்டுக்கணும் இல்ல. சீட்டுக்கடியில் இருந்த பேக்கை மதி வெளியே இழுத்தான். அடுத்த நொடி சற்றென்று அதிர்ந்து போனான். அகிலா, இங்க பாரு, அடியில எவனோ பிளேடு போட்டிருக்கான். ஐயோ, நல்லா பாருங்க, நகையெல்லாம் ஒரு பையில போட்டு அங்கதான் ஓரமா வச்சிருந்தேன். அகிலா அலறினாள். மதி பையை தலைகீழாக கவிழ்த்தான். நகை பையை காணோம். அவளுக்கு நெஞ்சு படப்படுத்தது. சிறு பூச்சியை கண்டு மிரளும் மழலை போல் காணப்பட்டாள். 10 பவுனுங்க, உங்க பானு கிட்ட என்னங்க சொல்றது? அவள் தேம்பி தேம்பி அழுதாள். இங்கே இரு, போலீஸுக்கு சொல்லிட்டு வரேன். வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. அங்கெல்லாம் போய் பிரயோஜனமே இல்லைங்க. இது தமிழ்நாடு இல்ல. அப்புறம் இப்படியே விட்டுலான்னு சொல்றியா?
ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலீங்க. அப்பொழுது ஒலிபெருக்கியில் அறிவித்தார்கள், அகிலா இறங்கு, இதே ட்ரெயின் ஈவினிங் 6 மணிக்கு சென்னைக்கு போதான். டிடிஆர் கிட்ட சொல்லி வேற சீட் வாங்கிக்கலாம். ஏங்க, ஒரு யோசனை. நடந்தத விவரமா அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். நோ யூஸ், இப்ப வேற டிடிஆர் வந்திருப்பாரு. வேறு இருக்கை கிடைத்தது. அவ்வளவு கூட்டம் இல்லை. கனத்த இதயத்துடன் இருவரும் அப்படியே உறங்கி போனார்கள். சென்னைக்கு வந்து 1 வாரமாகிவிட்டது. அகிலாவுக்கு எந்த வேலையும் ஓடவில்லை. சதா அதே நினைப்பு. அகிலா ஆண்டி, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? உமா அடிக்கடி தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பாள். அவளும் எதையோ சொல்லி சமாளித்து வந்தாள். ஒரு நாள் காலையில் காலிங் பெல் அடித்தது. வெளியே பக்கத்து வீட்டு பெண்கள் சிலர், உமா உள்பட, தட்டில் ஸ்வீட், பூ, பழங்கள் ஆகியவற்றுடன் நின்று கொண்டிருக்க, காங்கிராஸ் அகிலா, முதல்ல மகனா மகளா, எது பிடிக்கும்? மதியும் அகிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். எல்லாம் இந்த உமா வேலைத்தான் என்பதை இருவரும் புரிந்து கொண்டனர். என்ன செய்வது என்று புரியாமல் அசடு வழிய சிரித்து வைத்தார்கள். இயல்பாக வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருந்தது. 1 மாதம் ஓடி போனதே தெரியவில்லை. என்னத்தான் இருந்தாலும் காணாமல் போன நகையை பற்றிய எண்ணம் இருவரையும் உறங்க விடாமல் செய்து கொண்டிருந்தது. பானு கிட்ட பேசினீங்களா? அவன் பிசினஸ் விஷயமா மலேசியா போயிட்டானா. நடந்தத சொல்ல வேண்டாங்களா? அவனை விட அகிலாவுக்கு தான் அதிக வருத்தமா இருந்தது. அவன் சவுண்டு பார்ட்டி, இத பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட்டுக்க மாட்டான். என்ன இருந்தாலும் அவர் கொடுத்த 7 பவுன் நகை தான் நம்ம மேரேஜுக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. நீ சொல்றது சரிதான். அவனே கேட்கல, கல்கத்தா போறதுனால எடுத்துட்டு போனோம். என்னங்க பேசுறீங்க? ஒருத்தர்கிட்ட வாங்கின பொருளை திருப்பி தர வேண்டாமா? பொறுமையா இரு. நடந்தது நடந்து போச்சு. இனி அது திரும்பி வரப்போறதில்ல. வாழ்க்கையில அவ என்ன அவ்வளவு சுலபமா மறக்க மாட்டான். அகிலா, காதல் கல்யாணம், பெரிய இடம், அப்படி ஒரு வசதி. அந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வச்சதே நான் தான். இது நடக்காதுன்னு ஒரு கட்டத்துல அவனை முடிவுக்கு வந்துட்டான். தனி ஒருவனா நான் போராடி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். இன்னைக்கு செல்வ செழிப்போட நல்லா இருக்கான். அதெல்லாம் பெரிய கதை அகிலா. 1 மாதத்தில் அகிலா கருவுற்றாள். இருவருக்கும் அளவில்லாத ஆனந்தம். ஒரு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே இருந்த பிச்சைக்காரர்களுக்கு தானம் பண்ணினார்கள். அவர்கள் குடியிருந்த பிளாக் முழுவதற்கும் ஸ்வீட் வழங்கினார்கள். என்ன ஆண்டி, ரொம்ப லேட்டு என்றாள் உமா கிண்டலும் கேலியுமாக. கன்ஃபார்ம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தோம், சமாளித்தாள் அகிலா. அகிலா முகத்தில் ஒரு வசீகரம். தாயாக போகிறாள். ஆபீஸுக்கு அடிக்கடி லீவ் போட்டுவிட்டு அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். பக்கத்தில் உமாவும் அவள் அம்மா மணிமேகலையும் நம்பிக்கை ஊட்டினார்கள். உமாவோட பாட்டிக்கு அகிலாவை கண்டால் அதிக பிரியம். தன் ஒரே மகளைப் போலவே அவளையும் நேசித்தாள். ஒரு நாள் காலை வேளையில் பக்கத்து வீட்டில் அலறல் சத்தம். என்னங்க, போய் பாருங்க என்றாள் அகிலா வாஷ் பேஷனில் முகத்தை கழுவி கொண்டே. தடால் என்று ஓடினான் மதி. பாத்ரூமில் வழுக்கி விழுந்த பாட்டியை தூக்க முடியாமல் உமாவும் அவள் அம்மாவும் திணறிக் கொண்டிருந்தார்கள். மதி குண்டு கட்டாக தூக்கி படுக்கையில் கிடத்தினான். தனசுந்தரி பாட்டி வலியால் துடி துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த மகளுக்கும் பேத்திக்கும் கையும் காலும் ஓடவில்லை. ஆம்பளை இல்லாத வீடு. உமாவின் அப்பா மறைந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. அவள் அம்மா சத்துணவு டீச்சர். உமா காலேஜ் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு ஒரு பார்மசியில் சொற்ப சம்பளத்துக்கு இருக்கிறாள். நேரத்தை வீணடிக்காமல் மதி துரிதமாக செயல்பட்டான். ஆம்புலன்ஸ் வாசலில் வந்து நின்றது. தாயும் மகளும் துடித்து போனார்கள். அம்மா, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கூட வாங்க. உமா, நீ அகிலாவை பாத்துக்கம்மா. ஆம்புலன்ஸ் பிரபல துரை ஆர்த்தோ சென்டருக்கு விரைந்தது. சீஃப் டாக்டர் துரையரசன் MS ஆர்த்தோ நடத்தி கொண்டிருக்கும் துரை ஆர்த்தோ சென்டர் வாசல் முன்பு ஆம்புலன்ஸ் நின்றது. டாக்டர் துரையரசன் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமாக டெல்லி போயிருப்பதாக சொன்னார்கள். தனசுந்தரி பாட்டியை ICUவில் சேர்த்தார்கள். உடனே சிகிச்சையை துவங்கினார்கள். பாட்டிக்கு இடுப்பிலே பிராக்சர் ஆகி இருக்க, நாளைக்கு சீஃப் டாக்டர் வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்லை, வலி மாத்திரை கொடுத்துருக்கு, BP சுகர் எதுவும் இல்லாததுனால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க என்றார் அசிஸ்டன்ட் டாக்டர். அப்புறம் மிஸ்டர் மதி, அட்வான்ஸ் ரூபாய் ஒரு 60,000 கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒன்னும் அவசரம் இல்லை, நாளைக்கு காலையில கூட கட்டலாம். ஹாஸ்பிட்டல் இருந்து நேராக ஆபீஸுக்கு போனான். 50,000 ரூபாய் கேட்டு லோன் அப்ளை செய்தான். ஆனால் அவ்வளவு கிடைக்காது என்று கைவிரித்தார்கள். அதுவும் 3 நாட்கள் ஆகும் என்றார்கள்.
செய்வதற்கறியாது தடுமாறினான். இழந்த ஆபரணங்களின் நினைவு மனதை வாட்டியது. கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தான். உமாவும் அகிலாவும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தார்கள். உமா, கவலைப்படாதம்மா, ஆபீஸ்ல லோன் கேட்டிருக்கேன், எப்படியும் கிடைச்சிடும். அங்கிள், போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ்ல ஒரு 30,000 தேரும். நான் வேலை செய்யற பார்மசிஸ்ட் கடை ஓனர் நல்ல மனுஷன், அவர்கிட்ட வேணா கடனா கேட்டு பாக்குறேன். வேணாமா, தேவைப்பட்டா பாத்துக்கலாம். அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். செலவை பத்தி கவலைப்படாத உமா. அவள் முகத்தில் ஒட்டிருந்த இறுக்கம் சற்று குறைந்திருந்தது. அன்று இரவு, அகிலா, இப்ப நீ எதை நினைச்சு கவலைப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும் என்றான் மதி. ஆமாங்க, அந்த நகை மட்டும் இப்ப நம்ம கையில இருந்துச்சுன்னா இப்படி பணத்தை புரட்டுறதுக்கு அல்லாட வேண்டியது இருக்காது பாருங்க. அவள் உள்மனதில் இருந்த காயம் இன்னும் மாறவில்லை. அதை நினைச்சு என்னம்மா பிரயோஜனம்? அது சிந்தின பால் மாதிரி திரும்பவும் களையும் இரவ போது. அப்புறம் உமா கிட்ட சொல்லிடு, அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டான்னு. பாவம் சின்ன பொண்ணு, அவ வேற மாதிரி எதனா ஆகிட போகுது. சுமார் 11 மணி இருக்கும். கொல்கத்தாவில் இருந்து பானு அலைபேசியில் அழைத்தான். என்னப்பா பங்காளி, மேரேஜுக்கு வரவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். தெரியும் தெரியும், மழை இல்ல, ட்ரெயின் எல்லாம் கேன்சல்னு கேள்விப்பட்டேன். மலேசியாவில இருந்து வந்த உடனே உன்கிட்ட பேசுறேன். அப்புறம் அண்ணி எப்படி இருக்காங்க? மதி விஷயத்தை கூறினான். அப்படி போட அருவாள, வாழ்த்துக்கள் சொல்லிடு. நான் நேர்லயே வரேன். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உன்கிட்ட சில ஆலோசனைகள் கேட்கணும். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த நகை என்றான் மதி தயங்கியவாறே. அட, அதை பத்தி உன்கிட்ட கேட்டனா? இல்ல பங்காளி, அந்த நகை. அட என்னப்பா நீ சுத்தி வளைச்சு திருப்பேன், அதுக்கே வர. என்னாச்சு? பாட்டி எந்த ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்க? அதை சொல்றதை விட்டுட்டு முழு விவரத்தையும் மதி சொன்னான். பேசி முடிக்கும் போதே சிக்னல் கட் ஆகிவிட்டது. அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ஹாலில் மதி காத்திருந்தான். ஒரு நர்ஸ் டாக்டர் அறையிலிருந்து எட்டி பார்த்து, மதி சார் இருக்கீங்களா என்றாள். மதி உள்ளே நுழைந்தான். டாக்டர் துரையரசன் MS சுழல் நாற்காலியில் வீற்றிருந்தார். என்ன சார், என்ன உங்களுக்கு அவ்வளவு தெரியுமான்னு தெரியல, ஆனா உங்களை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அப்படியா டாக்டர்? அவன் விழிகளில் வியப்பு தெரிந்தது. மிஸ்டர் பானு விரிவா சொல்லியிருக்காரு. நானே உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு தான் இருந்தேன். 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க போல இருக்கு என்றார் முருவளித்தவாறே. ஆமா டாக்டர், அவர் மலேசியா போயிட்டு வந்தது தெரியுமா? தெரியும் டாக்டர், நேத்து பேசிட்டு இருந்தோம். அவர் போனதே என்னோட விஷயமா தான். இங்க ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதுக்கு பானு சாரோட ரோல் தான் காரணம். மலேசியால ஒரு பெரிய மெடிக்கல் கம்பெனியோட டைஆஃப் கிடைச்சிருக்கு. அவர் இல்லைன்னா இதை சாதிச்சே இருக்க முடியாது. அவர் அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாரு. அது இருக்கட்டும், அந்த தனசுந்தரி பேஷண்ட் விஷயமா தானே நீங்க வந்திருக்கீங்க? ஆமா டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ 1 மணிக்கு ஆப்ரேஷன். தேங்க்யூ டாக்டர். அப்பனா நீங்க ஆபீஸுக்கு போங்க. அந்த பாட்டியோட டாக்டர் இருக்காங்கல்ல, அது போதும். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்கு. சிரித்தவாறு அவசரமாக தன் அறையை விட்டு கடந்து ஆபரேஷன் தியேட்டர் நோக்கி பறந்தார். மதி டாக்டர் அறையை விட்டு வெளியே வரவும் கேஷ் கவுண்டரில் அவனை சார் சார் என்று அழைத்தார்கள். அவன் சற்று பதட்டத்துடன் நெருங்கினான். சார், பேஷண்ட் நேம் தனசுந்தரிங்களா? ஆமா. இப்ப 1 மணிக்கு ஆப்ரேஷன். டாக்டர் சொன்னாருங்களா? சொன்னாருங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அட்வான்ஸ் பணத்தை. சார் இருங்க, பேஷண்ட் நேம்ல 1 lakh கட்டியிருக்காங்க, அதை சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அமௌண்ட் எங்கிருந்து யார் அனுப்புனாங்க சொல்ல முடியுமா? கொல்கத்தால் இருந்து பானுன்றவரை அனுப்பியிருக்காரு. ஒரு வினாடி அசைவற்று நின்றான் மதி. அவன் விழிகளிலிருந்து நீர் திரண்டு பொலப்பொலவென கொட்டியது. இத்துடன் பானுவும் மதியும் கதை முற்றும். மீண்டும் நாளை சந்திப்போம்.